என்னப்பா இன்னைக்கு சர்ச்சுக்கு போலியா? ப்ரேயர் பண்ணலையா? இல்லப்பா, காத்தால தான் போயிட்டு வந்தேன். இப்பதான் ப்ரேயர் முடிச்சேன். இதெல்லாம் விட்டுருப்பா. நானும் 30 வருஷமா பாத்துனுங்கிறேன். ஒரு பிரயோஜனமும் இல்ல ப்ரேயர் பண்ணி. என்ன பிரயோஜனம் இருக்குது? கடவுள் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத. சாப்பிட்டுக்கிறேன். இந்த பிஸ்கெட் ரொம்ப நல்லா இருக்குதுல்ல? இந்த பிஸ்கட்டா? இது எப்ப சாப்பிட்ட? நானே இப்பதான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பிஸ்கெட்டை. இல்ல எனக்கு தெரியும், நல்லா இருக்குது பிஸ்கெட். சாப்பிடாம எப்படிப்பா உனக்கு டேஸ்ட் தெரியும்? நான் சாப்பிடுறது சரி, எனக்கு நல்லா இருக்குதுன்னு தெரியுது. நீ எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்ற சாப்பிடாமையே? பிஸ்கெட் சாப்பிடாமையே டேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னாக்கா அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறேன். அதே தான் நானும் உன்ன கேட்குறேன். கடவுள் இல்லைன்னு சொல்றியப்பா. அவர்கிட்ட வந்து அவர் ருசித்து பார்த்தா தானே தெரியும். வேதம் அதுதான் சொல்லுது. சங்கீதம் 34 8வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுது. இந்த கேள்வி கேட்கறது, கிராஸ் கொஸ்டின் போடுறது, இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து பாரு, நீ பாக்கியவான், அப்படித்தான் வேதம் சொல்லுது. அப்புறம் நான் உனக்கு சொல்ல வேண்டியது இல்லப்பா, நீ வந்து எனக்கு சொல்லு. நானா சொல்லுவா? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லுவேன். எப்படி தெரியுமா? இந்த உலக பிரகாரமான செழிப்பு இல்லை, கர்த்தருடைய தயவு, இரக்கம், அன்பு, சமாதானம், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் நீயே வந்து என்கிட்ட பேசுவ பாரு.